ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த டோட்டல் ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரிங்கிறது இடுப்பில் ஏற்படுற பிரச்சனைக்கு ஒரு நல்ல தீர்வாக அமைஞ்சிருக்கு. நிறைய பேர் இந்த ஏவியன் ப்ராப்ளம் ஆர் இந்த ஹிப்பில் ஃப்ராக்சர் ஆகி இல்லை இந்த முடக்குவாதம் இதுக்கெல்லாம் வயதானவர்கள் 40 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க 50 வயசு மேலே இருக்கிறவங்கள காமனாக கேள்விப்பட்டிருக்கலாம். பட் சிலருக்கு பார்த்தீங்கன்னா குழந்தை பருவத்திலேருந்தே, அதாவது சைல்டுஹுட்லேருந்தே சில பேருக்கு ஹிப் ப்ராப்ளம் இருக்கும். ஸோ இவங்களுக்கு ஒரு சில டைம் யங் ஏஜ்லேயே இந்த ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரி தேவைப்படலாம். இதில் சில பர்டிகுலர் சேலஞ்சஸ் உண்டு. ஸோ இந்த சைல்ட்ஹுட்லேருந்தே வர்ற ப்ராப்ளம்ஸுக்கு ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட் எப்போ தேவைப்படுது, அது பண்ணும்போது என்ன கவனிக்கணும் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். நான் டாக்டர் அருண் கண்ணன், ஆர்த்தோபெடிக் சர்ஜன் ஃப்ரம் ஜெயம் ஆர்த்தோ கேர் கோடம்பாக்கம் அண்ட் அப்போலோ ஹாஸ்பிட்டல் சென்னை. சைல்ட்ஹுட்லேருந்தே ஹிப் ப்ராப்ளம் காஸ் பண்ணக்கூடிய சில டிசார்டர்ஸ் உண்டு. அதில் பார்த்தீங்கன்னா 3 காமன் வெரைட்டி எடுத்துக்கலாம். ஒன்று பார்த்தீங்கன்னா பிறவிலேருந்தே சிலருக்கு அந்த ஹிப் ஜாயிண்ட் ஒழுங்காக ஃபார்ம் ஆகிருக்காது. இது டிஸ்லோகேட்டடாக இருக்கும். ஹிப் ஜாயிண்ட்டோட பால் அண்ட் சாக்கெட் அமைப்பில் பால் பார்த்தீங்கன்னா சாக்கெட்குள்ளவே இருக்காது, வெளியில் இருக்கும். இது எப்போலேருந்து ஃபார்ம் ஆகிறதுலேருந்து பிறக்கிறதுலேருந்து. இதுக்கு பேர் கன்ஜனைட்டல் டிஸ்லோகேஷன் ஆஃப் ஹிப் அப்படின்னு சொல்லுவோம். பிறந்த ஒன்றையுமே பீடியாட்ரிஷியன்ஸ் கொஞ்சம் எக்ஸாமின் பண்ணியிருந்தாங்கன்னா நிறைய பேர் இதை கண்டுபிடிச்சிடலாம். பட் இட் இஸ் நாட் ஈஸி. சம்டைம்ஸ் மிஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு. ஏன்னா அவ்வளோ சின்ன சைல்டில் அது டிஸ்லோகேட்டடாக இல்லையா, அதுவும் 2 சைடும் டிஸ்லோகேட்டடாக இருந்துச்சு அப்படின்னா அந்த டிஃப்ரென்ஸும் கண்டுபிடிக்கிறது கஷ்டம். ஸோ மிஸ் ஆகக்கூடிய ஒரு பிரச்சனை தான். ஸோ பீடியாட்ரிஷியன் அந்த ஸ்டேஜில் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அதுக்குன்னு சில பெல்ட் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் பிறகு அதாவது டெலிவரி ஆன சமயத்துலேருந்தே போட ஆரம்பித்து அந்த ஹிப் ஜாயிண்ட்டை உள்ளே கொண்டு வர்றதுக்கான மெத்தட்ஸ் இருக்குது. சில டைம் பார்த்தோம் அப்படின்னா நடக்க ஆரம்பிக்கும் போது தான் தெரியும். ஏன்னா அவ்வளோ ஆப்வியஸாக இருக்காது, கண்டுபிடிக்கிறது கஷ்டம். நடக்கும்போது நிறையா இந்த லிம்பிங் இருந்துச்சு, இல்லை ஒரு காலுக்கும் இன்னொரு காலுக்கும் லெங்க்த்தில் டிஃப்ரென்ஸ் காணப்படுது அப்படின்னா அகைன் இந்த கன்ஜனைட்டல் டிஸ்லோகேஷன் இருக்கா அப்படின்னு பார்ப்போம். ஸோ அந்த ஏஜில் கண்டுபிடிச்சிட்டா ஜென்ரலாக இந்த பாலை சாக்கெட்டுக்குள்ளே கொண்டு வரத்துக்கு தான் முதல் முயற்சி. இதுக்கு பல ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது. மாவு கட்டு போடுறதுலேருந்து ஆரம்பித்து ஆப்ரேஷன் பண்ணி உள்ளே கொண்டு வந்து வைக்கிறதுக்கும். ஜென்ரலாக ஒரு 7-8 வயசு வரைக்கும் கூட இந்த கண்டிஷனை கண்டுபிடிச்சிட்டோன்னா உள்ளே கொண்டு வர்றது சாத்தியம். எவ்வளோ லேட் பண்ணுறோமோ அவ்வளோ கஷ்டம். 8 வயசில் பண்ணுறதுக்கும் 1 வயசில் பண்ணுறதுக்கும் நிறையா வித்தியாசம். 1 வயசில் பண்ணுறது மச் ஈஸியர் தேன் 8 வயசில் பண்ணுறது. ஸோ இந்த ஏஜ்லேயும் பார்க்கல, 8 வயசுக்கு மேலேயும் அது வெளியில் தான் இருக்குன்னா ஜென்ரலாக அதை உள்ளே கொண்டு வர்றது ரொம்ப கஷ்டம். இவங்களில் அப்படியே டிஸ்லோகேட்டடாக தான் விட்டுருக்கும். ஸோ ஓரளவுக்கு நடந்துருவாங்க. 2 பக்கமும் டிஸ்லோகேட்டடாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் இந்த ஸ்வேயிங் கேட், டக் வாக் மாதிரி பண்ணுறது சொல்லுவாங்க. இதுக்கு பேர் இந்த வாட்லிங் கேட் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு பக்கம் இருந்துச்சுன்னா ஒரு பக்கம் ஷார்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் கஷ்டம் இன்னுமே அதிகம். இவங்களில் ஃபைனல் ட்ரீட்மெண்ட்னு பார்த்தோம் அப்படின்னா வயசானதுக்கு அப்புறம் அப்படின்னா அடல்ட்ஹுட்டில் நிறைய பேரில் இவங்களில் ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட் தேவைப்படும். ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி பாலு சாக்கெட் ரெண்டும் புதுசாக வச்சு ரெண்டும் ஒன்றுக்குள்ளே ஒன்று வர்ற மாதிரி பண்ணுறது தான் இவங்களில் பண்ணுற ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட். 2வது காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஏவியன் ப்ராப்ளம். ஏவியன் வயதானவர்களில் நிறையா வரும் அப்படிங்கிறது உங்கள் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. இன்ஃபேக்ட் நம்ம நாட்டில் இந்த ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு ஒரு மேஜர் காஸ்னால் ஏவியன் ஆர் ஏவாஸ்குலர் நெக்ரோசிஸ். இதில் இந்த பாலுக்கு இந்த பிளட் சப்ளை கம்மியாகிற ப்ராப்ளம் நிறைய பேருக்கு அடல்ட்ஹுட்டில் தான் வரும். பட் சிலருக்கு சைல்ட்ஹுட் பிட்வீன் 6 to 10 இயர்ஸில் சில பேருக்கு இந்த பிளட் சப்ளை தடைபடலாம். அந்த ஹிப் ஜாயிண்ட்டோட பாலுக்கு பார்த்தோம்னா அதுக்கு போகிற பிளட் சப்ளை சைல்ட்ஹுட் வளர்கிற பருவத்தில் தடைபடுறதுக்கு பேர் பர்தீஸ் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது சில டெவலப்மெண்டல் ரீசன்ஸ்னால தானாகவே தடைப்பட்டு போகலாம். ஸோ இந்த ஏவியன் வந்துருச்சு அப்படின்னா அந்த டைம்லையும் சில ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. பாலை சாக்கெட்டுக்குள்ளே வச்சு கண்டெய்ன்மெண்ட் அப்படின்னு பண்ணுறதுக்கு நிறைய பேருக்கு ஓரளவுக்கு பொசிஷன் மாற்றி எக்ஸசைஸ் இப்படியே மேனேஜ் பண்ணிடலாம். சிலருக்கு குழந்தை பருவத்தில் சர்ஜரி பண்ணி கரெக்ட் பண்ணி உள்ளே வச்சிடலாம். பட் அகெயின் இதுவும் சரியா இல்லை அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா வயதானவர்களில் வர்ற மாதிரியே இந்த பாலுக்கு பிளட் சப்ளை இல்லைன்னா பாலோட ஷேப் மாறிடும். பாலோட ஷேப் மாறிடுச்சு அப்படின்னா அது கரஸ்பாண்டிங்காக இந்த சாக்கெட்லேயும் டேமேஜ் வர ஆரம்பிக்கும். வயசாக இந்த ஹிப் ஜாயிண்டில் தேய்மானம் வரும். ஸோ இவங்களையும் பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் சைல்ட்ஹுட்லேருந்தே ஆரம்பிச்சிருக்கும். லேட்டர் ஆன் அடல்ட்ஹுட்டில் இவங்களுக்கு ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட் தேவைப்படும். 3வது ப்ராப்ளம் எது சைல்ட்ஹுட்டில் ஆரம்பித்து ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட் தேவைப்படுற மாதிரி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த முடக்குவாதம்.
இது குழந்தை பருவத்தில் ஆரம்பிச்சிச்சுன்னா அதுக்கு பேர் ஜுவனைல் ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். முடக்குவாதம் குழந்தை பருவத்தில் ஆரம்பிச்சிச்சுன்னா ஜென்ரலாக கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இன்க்ரீஸ் ஆகக்கூடிய ஒரு ப்ராப்ளம். அர்லி ஸ்டேஜஸ்லேயே கண்டுபிடிச்சு இதுக்குன்னு பீடியாட்ரிக் ருமட்டாலஜி அப்படின்னு ஒரு ஸ்பெஷாலிட்டியே இருக்குது. அதாவது இந்த குழந்தைகளில் வர்ற இந்த மாதிரி முடக்குவாதத்தை ட்ரீட் பண்ணுறதுக்குன்னு மெடிசன் எடுத்து அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நல்லா இருக்குது. இப்போ மெடிசன்ஸ்லேயும் நிறையா அட்வான்ஸ்மெண்ட்ஸ் இருக்குது. பட் ஜாஸ்தி ப்ரோக்ரஸ் ஆகிடுச்சு, மெடிசன்ஸ்க்கு அவ்வளோ ரெஸ்பாண்ட் ஆகலை, ஆர் மெடிசன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே டேமேஜ் ஆகிடுச்சு அப்படின்னா இவங்கள்லையும் ப்ராப்ளம் சைல்ட்ஹுட்டில் ஆரம்பிச்சிருக்கும், லேட்டர் ஆன் ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட் தேவைப்படும். ஸோ இவங்களில் பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ஏஜ் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஒரு 20லேருந்து 40 வயசுக்குள்ளே நிறைய பேர் இருப்பாங்க இவங்களுக்கு ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட் தேவைப்படுற ஸ்டேஜில். ஸோ இவங்களில் ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறது கொஞ்சம் எவ்வளோ நாங்கள் தள்ளி போட முடியும் அப்படின்றது பார்ப்போம். அதுக்கு என்ன காரணம்னா, இப்போ 20 வயசில் ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஜென்ரலாக இப்போ இருக்கக்கூடிய பிரமாதமான டெக்னாலஜி ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு இருக்குது. பட் 100 வருஷம் ஹிப் ஜாயிண்ட் வர்ற மாதிரி ஒரு டெக்னாலஜி இன்னும் கேரண்டீடாக எதுவும் கிடையாது. ஜென்ரலாக ஒரு ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறோம், இந்த பால் அண்ட் சாக்கெட் மாற்றுறோம்னா அதோட ஆவரேஜ் பார்த்தோன்னா ஒரு 20-25 இயர்ஸ் வர்றது மாதிரி தான் இப்போதைக்கும் டெக்னாலஜி. செராமிக், பெஸ்ட் குவாலிட்டி பாலிஎத்திலின், பெஸ்ட் குவாலிட்டி இம்ப்ளான்ட்ஸ்லையும் இப்போ இன்றைக்கி 100 பேருக்கு பண்ணுறோம், 20 வருஷம் கழித்து பார்த்தோம்னா ஒரு 90%க்கும் மேலே மக்கள் நல்லா இருப்பாங்க. ஒரு 10 பேருக்கு ஒரு 20-25 இயர்ஸில் தேய ஆரம்பிச்சிடும். ஸோ இவங்க 20 வயசில் பண்ணும்போது அவங்களுக்கு திருப்பி 40-45 வயசில் இன்னொரு தடவை தேவைப்படலாம். அதுக்கப்புறம் திருப்பி 60-65 வயசு 70 வயசில் இன்னொரு தடவை தேவைப்படலாம். அப்படின்றப்போ இவங்களில் கொஞ்சம் டிலே பண்ண முடியுமா, எவ்வளோ நாள் கொண்டு வந்து நேச்சுரல் ஹிப் ஜாயிண்ட்டை ப்ரிசர்வ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். ஸோ அதனால் இவங்களில் அவசரப்பட்டு ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறது கிடையாது. எப்போ ரொம்ப அவசியமோ அப்போ தான் பண்ணுறோம். எப்போ ரொம்ப அவசியம் அப்படின்னு பார்த்தோம்னா ஜென்ரலாக அவங்களோட ஹிப் ஜாயிண்ட் ப்ராப்ளம்னால அவங்களோட தினசரி வாழ்க்கை செயல்பட முடியல அப்படின்னா தென் ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறது தான் நல்லது. ஒரு உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா ஒருத்தர் லெட்ஸே ஒரு 12வது படிக்கிறாங்க, ஒரு ஃபர்ஸ்ட் இயர் காலேஜ் போகிறாங்க, அவங்களுக்கு டெய்லி காலேஜ் போயிட்டு வர முடியல, ஸ்கூல் போயிட்டு வர முடியல அப்படின்னா இவங்களுக்கு 40 வயசு வரைக்கும் வெயிட் பண்ணுறதுல ஒரு பிரயோஜனம் கிடையாது. 20லேருந்து 40 வயசு வரைக்கும் இன்ஆக்டிவாக வச்சுட்டு அதுக்கப்புறம் 40ல் இவங்களுக்கு ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி இவங்களை ஆக்டிவ் ஆக்குறதுங்கிறது கோல் கிடையாது. ஸோ எப்போ இவங்களால டெய்லி ஆக்டிவிட்டீஸ் பண்ண முடியலையோ அப்போ இவங்களுக்கு ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறது தான் பெஸ்ட் சொல்யூஷன். அதே சமயம் இவங்களுக்கான த்ரெஷ்ஹோல்டு ஃபார் ரீப்ளேஸ்மெண்ட் சொல்லுவோம். எந்த லெவல் சிம்டம்ஸ் இருந்துச்சுன்னா ரீப்ளேஸ் பண்ணுறது அது கொஞ்சம் ஹையர். ஒரு 60லேருந்து 70ல் ஒருத்தர் இருக்கிறாரு, அவருக்கும் இவங்களையும் பார்த்தீங்க அப்படின்னா 20ல் கொஞ்சம் வெயிட் பண்ண ட்ரை பண்ணுவோம். 60லேருந்து 70ல் ப்ராபப்ளி அதே சிம்டம்ஸ் இருந்துச்சுன்னா பண்ணுறதுக்கு டிசிஷன் பண்ணிடுவோம். ஸோ இவங்களில் காமன் ப்ராப்ளம்னு பார்த்தோம்னா ஷார்ட்டனிங் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது அந்த எலும்பு அந்த அளவுக்கு நார்மல் சைடு அளவுக்கு நல்லா வளர்ந்துருக்காது, ஷார்ட்டராக இருக்கும். எலும்பு மட்டும் ஷார்ட்டராக இருக்காது, இந்த எலும்பு ஷார்ட்டாக இருக்கிறதுனால அது கூட வளர்ந்த நரம்புகள், மசில்ஸ் எல்லாமே ஷார்ட்டராக தான் இருக்கும். ஸோ நம்ம ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட்னு பண்ணி இவங்களுக்கு லெங்க்த்து கொண்டு வரும்போது இந்த ஷார்ட்டனிங்கை முடிஞ்ச வரைக்கும் கரெக்ட் பண்ண ட்ரை பண்ணுவோம். அதுக்கு பல டெக்னிக்ஸ் இருக்குது. பட் என்ன அப்படின்னா இதுக்கும் ஒரு லிமிட் இருக்குது. நான் சொன்ன மாதிரி எலும்பு மட்டும் ஷார்ட் ஆகலை, கூட இருக்கிற நரம்பு, மசில் எல்லாமே ஷார்ட் ஆகிருக்கு. ஸோ நம்ம எலும்பை கொஞ்சம் ப்ராசஸஸ் வச்சு நமக்கு ஏற்ற மாதிரி டென்ஷன் இன்க்ரீஸ் பண்ணலாம். பட் அதை நம்ம நரம்பு, மசில்ஸ் தாங்க முடியும். அது தாங்கலை அப்படின்னா தென் அதில் டேமேஜ் ஏற்படுத்தலாம். ரொம்ப ஓவர் லெங்க்தன் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு டுவர்ட்ஸ் நார்மல் ரொம்ப எடுத்துகிட்டு வரோம் அப்படின்னா அந்த நரம்புனால இந்த ஸ்ட்ரெச்சிங் தாங்க முடியாமல் இருக்கலாம். ஸோ நரம்புகள் எவ்வளோ இந்த ஸ்ட்ரெச்சிங்கை தாங்க முடியுமோ அந்த அளவுக்கு இவங்களில் லெங்க்த்தை நம்ம மீட்டு கொண்டு வந்துடலாம். ரெண்டாவது பார்த்தோம்னா நிறைய பேர் இவங்களில் பால் வந்துட்டு சாக்கெட்குள்ளேயே இருந்திருக்காது. அதனால் இந்த சாக்கெட் பகுதி ரொம்ப ஷேலோவாக இருக்கும். சாக்கெட் மாதிரி இல்லாமல் ரொம்ப ஃப்ளாட்டாக ஒரு தட்டு மாதிரி தான் இருக்கும். இதுக்கு பேர் டிஸ்பிளேஷியா அப்படின்னு சொல்லுவோம். ஒரு டிஸ்பிளாஸ்டிக் சாக்கெட், அதாவது ஒரு கிண்ணம் மாதிரி இல்லாமல் தட்டு மாதிரி இருக்கிறது. ஸோ இவங்களாம் பார்த்தீங்கன்னா அந்த போன் வளர்ச்சியும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அந்த கப்பு பொறுத்துறதுக்கும் நமக்கு ஸ்பெஷல் டெக்னிக்ஸ் தேவைப்படுது, ரொம்ப அக்யூரசி தேவைப்படும். ஸோ இந்த குரூப் ஆஃப் பாப்புலேஷனில் இந்த ரொபாட்டிக்ஸ் யூஸ் பண்ணுறது பர்டிகுலர்லி அட்வான்டேஜஸ். ரொம்ப அக்யூரேட்டாக அந்த போனுக்கு நம்மளால் போய் இந்த ரொபாட்டிக் டெக்னாலஜி மூலம் பொருத்த முடியும். இப்போ உங்களுக்கு ஒரு உதாரணத்துக்கு காமிக்கணும் அப்படின்னா இந்த லேடி பார்த்தீங்கன்னா ஒரு 24 year old லேடி பங்களாதேஷ்லேருந்து வந்திருந்தாங்க. இவங்களுக்கு இந்த கன்ஜெனைட்டல் டிஸ்லொகேஷன் ஆஃப் ஹிப் அப்படின்னா இவங்களுக்கு பிறவியிலேருந்து ஒரு டெவலப்மெண்டல் ஸ்டேஜ்லேருந்தே பார்த்தோம்னா இந்த சாக்கெட்டுக்குள்ளே இந்த பந்து இல்லை. பந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்கேயோ மேலே இருக்குது. இதே கம்பேரிசனுக்கு இன்னொரு ஹிப், அதாவது இவங்களோட ரைட் ஹிப் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது, சாக்கெட்டுக்குள்ளே நார்மல் இந்த பால் ஆஃப் த ஹிப் ஜாயிண்ட் இருக்குது. லெஃப்ட் சைடில் பார்த்தோம்னா சாக்கெட் இருக்குது,
பந்து எங்கேயோ மேலே இருக்குது. ஸோ இவங்களுக்கு பார்த்தோம்னா நம்ம மொபிலிட்டி ரெஸ்டோர் பண்ண வைக்க, நடக்கிறதுக்கு, அதாவது வலி இல்லாமல் நடக்கிறதுக்கு இவங்களுக்கு பெஸ்ட்டு சொல்யூஷன் ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட் தான். ஸோ இவங்களுக்கு இது நாங்கள் ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணோம். நான் சொன்ன மாதிரி இந்த சாக்கெட் பகுதி ரொம்ப ஷாலோ, அதனால இந்த ரொபாட்டிக் முறை யூஸ் பண்ணி இந்த சாக்கெட் இது எந்த இடத்துல இருக்கணுமோ, கரெக்டாக எந்த சைஸில் இருக்கணுமோ அதே சைஸ் சாக்கெட் நம்மளால் பொருத்த முடிஞ்சுது. அதே மாதிரி இந்த பந்தையும் சாக்கெட் ஆர்டிஃபிஷியல் இந்த பாலையும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணி கரெக்டாக அந்த சாக்கெட்டுக்குள்ளே நம்ம உள்ளே வச்சிட்டோம். இதே இவங்கள ஒரு 10 மாதத்தில் பார்க்குறோம் அப்படின்னா நல்ல வலி இல்லாமல் இவங்களால நடக்க முடியுது. அதுக்கான வீடியோ நம்ம இங்கே மேலே பார்க்கலாம். ஸோ ஒரு நட்ஷெல்லில் பார்க்கணுன்னா இந்த சைல்ட்ஹுட் டிஸார்டர்ஸ், சைல்ட்ஹுட் ப்ராப்ளம்ஸ் ஒரு சில பேருக்கு ஹிப் ஜாயிண்டில் ஏற்படும். இவங்க வளர வளர இந்த ப்ராப்ளம் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும். அடல்ட்ஹுட்டில் இவங்களோட தினசரி ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறதுல ரொம்ப கஷ்டம் இருக்கோ அப்போது இந்த ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட் ஆப்ரேஷன் ஒரு எக்ஸலண்ட் சொல்யூஷனாக அமையும். இவங்களில் ஸ்பெசிஃபிக் சேலஞ்சஸ்னு பார்த்தோன்னா ஷார்ட்டனிங், அது தவிர இந்த ஷாலோ சாக்கெட், அது தவிர நம்ம யூஸ் பண்ணுற மெட்டீரியல் எவ்வளோ லாங்காக வர முடியுமோ அந்த அளவுக்கு பெஸ்ட் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி பண்ணுறது நல்ல பயன் தரும். இந்த வீடியோ பற்றியோ இது ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் பற்றியோ உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா நம்ம கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். ஃபர்தர் வீடியோஸ்லாம் நான் உங்களுக்காக அட்ரஸ் பண்ணுறேன். தேங்க்யூ.